அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரத்தை பார்க்குறோம். டெல்லி அரசியல் நிலவரத்தை பார்க்கணுன்னு ஆசை தான். ஆனால் இப்போதைக்கு நம்மளால் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இன்னுமே நம்ம தமிழகத்திலே தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஏன்னா முதலீட்டாளர்கள் மாநாடுகளில் தொடங்கி அடுத்தடுத்த விமர்சனங்களும் அடுத்தடுத்த எதிர்ப்புகளும், ஒரு பக்கம் வரவேற்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிர்ப்புகளும் அடங்கி இருக்கிறது. எதிர்க்கட்சி என்ன சொல்ல வராங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்ல வராங்க, அவரோட உண்மைத்தன்மை என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணி வீடியோ கொடுக்கலாம். தமிழக அரசு நேற்று வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. திடீர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தான். எல்லாம் எல்லாமே சட்டசபையில் மூழ்கி இருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு நாளைக்கு முன்பு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. என்ன அப்படின்னா டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 1,00,000 கோடி அப்படின்ற அளவுக்கான டார்கெட்டு. வேலை வாய்ப்புகள் 1,00,000க்கு மேலே பேர்த்துக்கான வேலை வாய்ப்புகள். பட் இந்த அறிவிப்பு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள் சென்னையில் வேலை செய்யாமல் அந்தந்த மாவட்டங்களில் தொழிலை உருவாக்குறது தான் அவருடைய பிரதான திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய முதலீடுகள்லாம் வந்ததாகவும், அங்கே இருக்கக்கூடிய புகைப்படங்கள், அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள், அது இல்லாமல் அரசாங்கம் சார்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொத்தம் ஒரு 30க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஒப்பந்தமும் பெரிய அளவுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் என்னென்னா, ஆரம்பத்தில் பத்திரிகையாளர்கள் உள்ள வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அதற்கு அவங்க சார்பான ஹால்ஸ் என்னது, பத்திரிகையாளர் நாங்கள் அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி அதுக்கான விளக்கங்களும் கொடுத்துருந்தாங்க. பட் எதிர்கட்சிகள் சரி, இல்லை வழக்கமாக இன்னும் ஒரு சில கட்சிகள்லாம் ஒரு சில விமர்சனத்தை கையில் எடுத்தாங்க. 1,00,000 கோடியா, 100 நாள்லையா, என்னப்பா இது பெரிய ஷாக்காக இருக்குது, எப்படிப்பா நம்பலாமாப்பான்ற மாதிரி கேள்விகள்லாம் பெரிய அளவுக்கு வைத்திருந்தாங்க. அதில் ஒரு சில நிறுவனங்களை சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாங்க. லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் அப்படின்னு ஒரு கம்பெனி, 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் 21வது நம்பரில் இருக்காது. ஆனால் வேலை வாய்ப்புகள் பாருங்கள் 400 பேர் தான் உருவாக்குறாங்க. ஆனால் அதுக்கு கீழே பாருங்கள், ரொம்ப குறைந்த முதலீடாக 240 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பேயான் இந்தியா ஷூன்னு சொல்லிட்டு அவங்க 3,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க. அதை விட கீழே 28வது நம்பர் பாருங்கள், சுலோச்சனா காட்டன் ஸ்பின்னிங் மில் 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் 3,500 வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. அப்போ எல்லாம் என்ன கேள்வி வருது அப்படின்னா, 21வது நம்பரில் இருக்கக்கூடிய நிறுவனம் லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வெறும் 400 பேர் தானா வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒரு சில ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து போட்டாங்க. இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இப்போ February 24, 2024 ஆரம்பித்தாங்க. அதனுடைய கேபிட்டல் ஆத்தரைஸ்டு இதே 1,00,000 தான். இந்த மாதிரி இவங்களாம் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு இந்த லிஸ்ட்டில் சேர்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் சாட்டை துரைமுருகன் வீடியோ பதிவே வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவில் இந்த லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டாஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனி அவங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே 1,00,000, இவங்க எப்படிப்பா 10 இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க அப்படின்ற விமர்சனங்களை அடுத்தடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது. பட் என்னோட வெளிப்படைத்தன்மையை அரசாங்கம் வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் கோரிக்கைகள் வைத்தாங்க. இதுக்கப்புறம் வெளியிடுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் டிஎம்கே சார்பாக என்ன ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா, பத்திரிகையாளர்களை உள்ள அலோவ் பண்ணல, வெளிப்படைத்தன்மை இல்லை, இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் 10,000 கோடின்றாங்க. ஆனால் இது எல்லாமே நாங்கள் போட்ட விதை, நாங்கள் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது. முன்னாடி ஆட்சிக்கு முன்னாடி எல்லாமே பேசியிருந்தோம், பட் கரெக்டாக இவங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க. அப்போ இது ஒரு வகையான புலம்பலும் தெரியுது. நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் கையெழுத்து போட்ட கம்பெனி தான் கூட்டு வராங்க, ஆனால் அதிகமாக போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பத்திரிகையாளர்கள் ஏன் அலோவ் பண்ணல, வெளிப்படைத்தன்மை இல்லை, நிறைய கேள்விகள் கேட்டுருவாங்களா, திமுக கொண்டு வந்தது தானா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வி டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார். பட் இதே டிஆர்பி ராஜா தான் இதற்கு முன்பு இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் மாநாடு வந்ததுன்னா பத்திரிகையாளர்களையோ மற்றவங்களையும் அனுமதி பண்ணுறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு அவரே போட்டிருக்கிறாரு. முதலீட்டாளர்களை இந்த மாதிரி முதலீடுகளை அரசியலாக்கக்கூடாது என்பதில் எங்கள் தலைவர் தலைமையில்
ரொம்ப தெளிவாக இருக்கோம் நாங்கள். ஏன்னா ஒரு சில அற்ப அரசியலுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து அது தேவையில்லாமல் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். அதனால் நான் தேவையான போது மட்டும்தான் நான் பதில் கொடுப்பேன். அதனால் இதிலேருந்து தள்ளி நிற்கிறேன். அதையும் மீறி நீங்கள் வெள்ளை பேப்பர் கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் A4 ஷீட்டை எம்டியாக எடுத்து காட்டி இதுதான் அந்த வெள்ளை அறிக்கை, இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தாவே எதிர்கட்சிகளுக்கு கரெக்டாக புரியும். எதிர்கட்சிகள்லாம் இதே பெருசு அவங்களுக்கெல்லாம் எப்படி ரொம்ப முக்கியம். ஒரு ஒயிட் A4 ஷீட்டை காட்டி அவங்களுக்கெல்லாம் இதே பெருசு, இதே அவளுக்கு புரிஞ்சுக்குவாருன்னு அவ்வளோ கேவலமாக மட்டம் தட்டி பேசுனீங்க. இன்னைக்கு அதே பதிலை கொண்டு வந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? காலம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? என்ன பதில் கொடுத்தீங்களோ? நீங்கள் எதற்காக முதலீட்டாளர் மாநாடுகளில் பத்திரிகையாளர்கள் அவாய்ட் பண்ணீங்களோ, இல்லை கட்சிகளை அவாய்ட் பண்ணீங்கன்னா, ஏன்னா அதை அரசியலாக்கக்கூடாது. அப்புறம் முதலீட்டாளர்கள் வந்து வரமாட்டாங்க உள்ள. நிறைய கேள்விகள் அதையும் இதையும் கேட்டு குறைஞ்சாவே முதலீட்டாளர்கள் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஏன்னா பத்திரிகையாளர்கள் போயிட்டு சும்மா இல்லாமல் அது நிறைய கேள்விகள் கேட்டாங்கன்னா ஒவ்வொரு நசன்னு இருக்கும். இன்வெஸ்டர் வந்து கண்டிப்பாக வரமாட்டாங்க. அதனால் இது எப்பவுமே இது வரைக்கும் திமுக கொண்டு வரும்போது பத்திரிகையாளர்கள் உள்ளலாம் அலோவ் பண்ணல. வெளியே வரும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன வேலை வாய்ப்புகள் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி வேணால் கேட்பாங்க. பட் அங்கே உள்ளே போயிட்டு 1008 கேள்விகள் கேட்கலாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அது திமுக கொண்டு வந்த நிறைய நடைமுறை தான் இப்போ இவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க இருக்கும்போது இனிச்சது, இப்போ கொஞ்சம் புளிச்சது, அவ்வளோதான். பட் அதே சாக்கா நான் வந்து டிவிக்கே வந்து அப்படி இப்படி நான் சொல்ல வரல. இதில் ஒரு சில வெளிப்படைத்தன்மை வேண்டும். இந்த முதலீடுகள்லாம் வந்து உயிரோட்டம் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் எல்லாத்துக்குமே ஆச்சரியம்தான். ஒரு நாளில் 1 லட்சம் கோடி டார்கெட்டு, பட் 67,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. டார்கெட் 1 லட்சம் கோடி, பட் 100 நாளில் 67 லட்சம் கோடி அப்படின்னா பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். சரி பார்க்கலாம், அது உயிரோட்டம் வருகிறதா இல்லை என்னுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே போல் டிவிகே அரசனுடைய இன்னொரு சம்பவம் என்னென்னா, இந்த நாமக்கல் சைடில் இருக்கக்கூடிய கொஞ்சம் உயர்நிலை அதிகாரிகள், கொஞ்சம் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் வரும்போது நாங்கள் தான் செலவு பண்ணுறோம், ஆய்வு கூட்டம் நடத்தும் போது நாங்கள் தான் செலவு பண்ணுறோம், அதனால் நாங்கள் இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் யார் செலவு தலையை கட்டுறது, இதை வந்து நம்ம கேட்கணுன்ற மாதிரிலாம் நிறைய போராட்டம் பண்ணாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்பு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆய்வு கூட்டங்கள் நடத்துவதற்கென்று பிரத்யோகமாக ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனி தனிப்பட்ட நபர்கள் யாரும் செலவு பண்ணக்கூடாது, அந்தந்த அரசு அதிகாரிகள் அந்தந்த கலெக்டர்களுக்கான ஒரு ஆய்வு கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ நீங்கள் கேட்டு அதுக்கான ஃபண்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதற்காக இந்த அறிவிப்பு, ஏன் இந்த ஃபண்டு அவசரமாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே எல்லா அரசு அதிகாரிகளுமே மேலிடம் கேட்டாங்க, மேலிடம் வராங்க, அதை சொல்லி தான் லஞ்சம் வாங்குறாங்க. நீங்கள் கீழ் லெவலில் நம்ம கடைசி லாஸ்ட் ஒரு 6 மந்த் முன்னாடிலாம் போனோம் அப்படின்னா, எதுக்குப்பா கேட்குறேன்னா மேலே கேட்குறாங்க. ஓ, அவங்க கேட்குறாங்களா, அவங்க பேரை சொல்லி நீ வாங்குறியா, அது தெரியாது. இப்பயும் இன்னுமே அது தொடருது. ஏன்னா அவங்க வந்தால் செலவு பண்ணணும், அதுக்கு வேணும் இதுக்கு வேணும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசாங்கமே அந்த கூட்டத்துக்கான செலவு ஏற்பாடு பண்ணுது. ஒரு அதிகாரியும் இதை காரணம் காட்டி லஞ்சம் வாங்கக்கூடாதுல ரிலீஸ் பண்ணுறாங்களான்ட்டு இன்னொரு ஆங்கிலும் பார்க்கலாம். நம்ம இது எல்லாமே பொறுத்திருந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையாக சொல்கிறேன். அவர் கூட அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் அது பெரிய வசதியாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனாக சொல்கிறேன். காரணம் RS பாரதி அவர்கள் திமுகவுடைய அமைப்பு செயலாளர். ஏன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் சைதாப்பேட்டை தொகுதியில் தோத்துட்டாரு. அதனால் அந்த தொகுதி மக்களை வந்து இவர் பண்ணாத சேவையா, எத்தனை மருத்துவமனையெல்லாம் கட்டியிருக்கிறாரு, எவ்வளோ மக்களுக்கு சேவை பண்ணியதோ அவர் சொந்த காசில் போட்டு கட்டின மாதிரியே சொல்கிறாரு. எல்லாம் இன்னைக்கு மக்கள் மருத்துவமனைக்கு வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் தான். அவரே தோக்கடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் உங்களால் நல்ல சேவையே வராது. எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு போயிட்டு டிவிக்கே ஓட்டு போட்டிருக்காங்க, டிவிக்கே ஓட்டு போட்டவங்களாம் கஞ்சா அடிச்சுட்டு போய் ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு. அதை விட பரவாயில்ல, சாபம் விடுறாரு, உங்களுக்குலாம் நல்ல சாவே வராது அப்படின்னு சாபமாக விட்டு தள்ளுறாரு. அது இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது RS பாரதி தான். அப்போ திமுகவுக்கு ஓட்டு போடனாவே சாபம் தான். இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, திமுகவுக்கு ஓட்டு போடலாம் நம்ம ஏன் இதுமாரி எதுவுமே நல்லதே பண்ணாதீங்க அப்படின்றாரு. அப்போ இதே மண்ணிலை வந்து மேலே மத்திய அரசு எடுத்தாங்கன்னா என்ன ஆகுது,
நம்மளுக்கு ஓட்டே போடல, நாங்கள் எம்பியாவே செலக்ட் பண்ணல, அதனால் தமிழகத்துக்கு அதிகமாக பண்ணக்கூடாது, மற்ற மாநிலங்களுக்கு அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திமுகவுடைய மனநிலை, ஒவ்வொரு எம்எல்ஏவும் எம்பியும் இந்த மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடல, இந்த தெருவு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு அந்த வெஞ்சன்ஸ் வைக்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகுது? இது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. ஆனால் இவங்க உலகத்துக்கே பாடம் எடுப்பாங்க, யாரும் ட்ரம்ப்புக்கே போயிட்டு பாடம் எடுப்பாங்க, அப்படி நடத்தக்கூடாது இப்படி நடத்தக்கூடாதுன்ட்டு. இங்கே பார்த்தா எல்லாமே ஓட்டையாக இருக்குன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்த பக்கம் டிவிகே சார்பாக பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாரு. அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இன்றைக்கி நல்ல ஆட்சி நடைபெறுது அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தது மிக முக்கிய காரணமே பைபிள் படி நடந்துக்கிட்டதுனால தான், எல்லாத்துக்குமே காரணம் பைபிள் தான் அப்படின்னு மனுஷன் புகழாரத்தை சுட்டுறாரு. சட்டமன்றத்தில் நீங்களும் மரியன் வில்சனும் சேர்ந்து, மரியன் வில்சன் வந்து எனக்கு பைபிள் கற்றுக் கொடுத்த பாடம் தான் தமிழ் மொழியோடுன்னு சொன்னதே பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது. மறுபடியும் வந்து பைபிளை கொண்டு வந்து இருக்கிறதுனால இது எல்லாமே பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறீங்க, பெரிய அளவுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறீங்க, கொண்டு வந்து ஒரு மதத்துக்குள்ளே அடைக்கிறீங்களோ அப்படின்ற இன்னொரு கான்செப்ட். ஏன் அப்படின்னா ஒரு சபாநாயகர் என்பவர் வந்து பொதுவான நபராக இருக்கணும், மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்குள்ளே வந்து அடைப்பது சரியில்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் மீது டிஎம்கே வந்து ஒரு விமர்சனம் வைத்தாங்க, இந்த கருக்கலைப்பு சட்டத்தை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஒரு சபாநாயகராக இருக்கிறவர் வந்து இது எப்படி இது மாதிரி போராட்டத்தில் கலந்துக்கலாம், அதுவும் மத போதகர்கள்லாம் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் எப்படி கலந்துக்கலான்ற ஒரு விமர்சனம் வச்சாங்க டிஎம்கே சார்பாக. இது எல்லாமே பாயிண்ட் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் டிஎம்கேவுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ டிஎம்கேவும் பிஜேபியும் அடுத்து கூட்டணி வைக்க போகிறாங்கல்ல, அதற்காக நான் சொல்கிறேன். நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி நகர்கிறத இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். அதே போல் ஒரு நாளைக்கு முன்பு மருத்துவமனையில் வேக வைத்த முட்டையை அவங்க பாட்டு பெட்டு மேலே அவங்கவுங்க வச்சுட்டு போனால் ஒரு பதிவு ஒன்று பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. டிவிக்கு ஆச்சு வந்தால் இப்படி தானா அப்படின்ற மாதிரி. பட் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, இது வந்து 4 மாதத்துக்கு முன்பு எடுத்த வீடியோ பதிவு, திமுக ஆட்சியில் எடுத்த பதிவை இங்கே வந்து பண்ணி இது மாதிரி கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம். சென்னையை உழுக்குகின்ற சம்பவம் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சொத்து வரி திடீர்னு நிறைய வீடுகளுக்கு அதிகம் பண்ணிட்டாங்க, பெரிய அளவுக்கு அதிகம் பண்ணிட்டாங்க, 100% அதிகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்கள் நிறைய குற்றச்சாட்டு வைக்க, அங்கே போய்ட்டு அலுவலகங்களில் குவிய. அப்போ இந்த சொத்து வரி உயர்த்துவதற்கு என்ன அப்படி மிகப்பெரிய காரணம் யார் பின்புலமாக இருக்கணும் அப்படின்னா, ஒன்று மாநகராட்சி மேயர் எல்லாம் துணை மேயராக பின்னாடி இருக்கணும். பட் மாநகராட்சி மேயரும் துணை மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை கலந்து ஆலோசிக்காமல் இந்த சொத்து வரியை உயர்த்திருக்கிறாங்க அப்படின்றாங்க. அரசாங்கம் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து கட்டடம் கட்டுறாரு, 2வது மாடி 3வது மாடிக்கு மட்டும் தான் பர்மிஷன் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாடிகள்லாம் வந்து பர்மிஷன் வாங்கலை, அதை வந்து இங்கேயே சைட்லேயே கொடுத்து டீல் ஏற்படுத்தி வரியை வந்து குறைச்சி கட்டியிருக்கிறாங்க. பெரும்பாலான ஊழியர்கள், அதாவது இந்த மாநகராட்சி ஊழியர்கள் இது மாதிரிலாம் இருக்காங்கல்ல, லஞ்சம் வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அந்த டேக்ஸை வந்து ஒரு ப்ராப்பரைஸ் பண்ணாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து 5000 ரூபாய் டேக்ஸ் கட்டணும், 6000 ரூபாய் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா ஆஃபீஸருக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா பில்லு 1000 ரூபாய் போடுறாங்க. அப்போ அவருக்கு 2500 கெயின், இவர் ஆஃபீஸருக்கு ஒரு 5000 ரூபாய் கொள்ளையடிச்சுக்கிறாங்க. இந்த கான்செப்டில் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து நடைமுறைப்படுத்தலை, சொத்து வரியை வந்து சரியாக வந்து இவங்க இல்லீகலாக நிறையா நடந்திருக்கு. மதுரையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பல 100 கோடி வந்து பெரிய லாஸ் ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாமே முறைப்படுத்தும் போது கொஞ்சம் தான் இருக்கும். அதாவது வீட்டு டேக்ஸை கட்டிட்டு வணிக வரி கட்டிடங்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அந்த வணிக வரி கட்டிடங்களில் 2 மாடி 3 மாடி இருக்குது, ஆனால் கீழே இருக்கிற மாடிக்கு மட்டும் தான் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு. அதை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக ரிவைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. பட் இது பிரச்சனை பெருசாக வந்ததுனால இப்போதைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, ஹோல்டு பண்ணிட்டாங்க. இல்லை நாங்கள் பேசிக்கலான்னு சொல்கிறதுனால இதை ஹோல்டு பண்ணிட்டாங்க. அதே போல் கரண்ட் பில் இஷ்யூ வந்து தொடர்ந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்துட்டே தான் இருக்குது. இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு அதிகமாக வருது, உங்கள் வீட்டுக்கு அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு லேடி ஒருத்தர் வந்து இது மாதிரி எங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு அந்த லேடி வெளியிட, கடைசியில் அவங்க வந்து திமுக ஆதரவாளர்னு டிவிக்கே சொல்ல, அவங்க பார்த்தா அதுக்கு முன்பே டிவிக்கே கூட ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஓட்டு போகிறதுக்கு முன்பு. பட் ஆனால் அவங்க கரண்ட் பில் வந்து 37,000 கட்டியிருக்காங்க, 11,000 கட்டியிருக்காங்க, அப்புறம் வந்து 13,000 கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வெளியிட்டாங்க, எங்கள் கரண்ட் பில் இல்லை, மற்றவங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வருதுன்றாங்க. பட் எனக்கு கரண்ட் பில் வந்து இந்த ஏப்ரல் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல, அப்போ வந்து 6,500 சம்திங் வந்தது கரண்ட் பில்லு. இப்போ நான் கட்டினது 2,500. பட் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நான் அப்போ
மற்றதெல்லாம் யூஸ் பண்ணதுனால 6000 சம்திங். இப்போ வந்து 2300 சம்திங் தான் வந்திருக்கு. குறைஞ்சிருக்கு தான் எனக்கு. பட் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கா குறைஞ்சிருக்கான்ட்டு. என்னோட பார்வையில் எனக்கு இப்போ கரெக்டாக தான் வந்ததுக்குன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து. சரி, அடுத்து என்னென்னா கரூர் விவகாரம். கரூரில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு வந்து தடை விதிச்சிருச்சு. ஏன்னா எங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளை என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்கத்தினுடைய அந்த பணி நியமனத்துக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இதை வந்து அரசியலை கலக்க வேண்டாம். கூட்ட நெரிசலில் சிக்கி பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு வேலை வழங்குறதுல என்ன தவறு இருக்குது? அதுவும் அரசாங்கத்தினுடைய முடிவில் தலையிடுறதுக்கு நீங்கள் யார்? ஒரு குடும்பத்தின் வருமானத்தை ஈட்டும் ஒரு நபர் இந்த நெரிசலில் இருந்து விட்டால் அந்த குடும்பத்தில் சம்பாதிக்க வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யார் தலையிடுறதுக்கு அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார். இனி இடைக்கால தடை விதிச்சிட்டார் ஒட்டுமொத்தமாக. அது இல்லாமல் எதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒரு வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் தடுத்தீங்கன்ற பல கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டிருக்காங்க. அது வழக்கமாக தெரிஞ்சதுதான். உச்சநீதிமன்றம் போனால் இது வந்து பெருசாக நிற்காது. இங்கே வேணால் தமிழகத்தில் ஒரு சில இது நடைபெற்று இப்போ சமீப காலமாக கொஞ்சம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வழக்குகள் தமிழக அரசு பின்வாங்கினாலும் அது உச்சநீதிமன்றம் போயிட்டு தான் அது கடைசியில் எகைன்ஸாக மாறுற மாதிரி இருக்குது. இன்னும் அந்த லாபி வந்து இருந்துகிட்டே இருக்கா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும், ஒருவேளை எங்கே இருக்கக்கூடிய வக்கீல்கள், அரசாங்க வக்கீல்கள் சரியாக வாதாடுறது இல்லையா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வருகிறது. ஏன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஒரு வழக்கு ஒன்று, நெடுஞ்சாலை பணிகளில் முறைகேடான வழக்கில் இடைக்கால உத்தரவு ஆகஸ்ட் 21 வரைக்கும் வந்து நீட்டித்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப சாஃப்டாக வாங்க சார், உட்காருங்க சார், ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஒரு சலுகைகள் தொடர்ந்து தமிழகத்தில் இன்னும் வழங்கி இருக்கிறதா, இல்லை கிடைக்கிறதா, இல்லை அதுக்கான நீதிகள் இருக்கிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் அறப்போர் இயக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவா வேலு அவர்களும் அவங்க பையனும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மண் எடுத்து தனது சொந்த இதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டமே வந்து சுமத்தி இருக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்டாலின் அவர்களுடைய பதிவு ஒன்று பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருந்தது காலையிலிருந்து. மா சுப்பிரமணியம் அவர்கள் வெளியிட்டார். வாக்கிங் போகிற இடத்துல திடீர்னு ஒரு கப்பல்ஸ் திடீர்னு டீ குடிச்சு பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வாக்கிங் போகிற இடத்துல இது மாதிரி கப்போட டீயோட இது மாதிரி பிளேஸ்லாம் இருக்குமான்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ரெடிமேடாக போனாங்களா இல்லை எதாச்சும் அமைஞ்சதான்னு தெரியல. இன்னுமா உங்கள் நடிப்பு அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுவும் பாருங்கள், கரெக்டாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒயிட் ஒரு இதை போட்டு உட்கார வச்சு, இது எதார்ச்சியாக வாக்கிங் போகிறதுல நின்று பேசலாம், ரைட்டு, அது எப்படிப்பா உட்காந்து டீ குடிக்கிறதுலாம் ஒரு செயற்கையாக தெரியுதுன்ற மாதிரி பின்னாடி கமெண்ட் செக்ஷன்லாம் பெரிய அளவுக்கு இருந்தது. ஒரு சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, எதிர்கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அழைப்பு விடுத்திருந்தார் ஓம் பிர்லா அவர்கள். யார்? நாடாளுமன்ற சபாநாயகர் அவர்கள். அதில் எதிர்கட்சி இந்தி கூட்டணி வந்து கலந்துக்கல, திமுக கலந்துக்கிறாங்க. கனிமொழி அவர்கள் கலந்துக்கிட்டதுக்கு இங்கே நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். பிஜேபியும் அவங்களும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க, அந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாங்கன்ட்டு. பட் இதற்கு டிஎம்கே பெருசாக பதில் சொல்லலை. ஆனால் யார் பதில் சொல்கிறாங்கன்னா, டிஎம்கேவில் இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். இப்போ அவர் விடுதலை சிறுத்தையில் இல்லை, பேருக்கு தாங்க, பட் இதுதாங்கிறாரு. அப்படின்னா நீங்கள் இப்போ நாளைக்கு 80வது சுதந்திர தின விழா, அதில் தேநீர் விருந்து வந்து கண்டிப்பாக கொடுப்பார் ஆளுநர். அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் அவங்களும் கூட்டணி எடுத்துக்கலாமா, நீங்கள் அதை புறக்கணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்விகளை கேட்டிருந்தார். அப்போ இவங்க ஏற்கனவே பழைய ஃபோட்டோலாம் ட்ரெண்டாக இருந்தது. இவங்களும் அதே போல் முந்தைய ஆளுநர் இருக்கும்போது தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்துக்கிட்ட புகைப்படத்தையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அப்போ நீங்களாம் வந்து கலந்துக்கலாம், அது கரெக்டாக அப்படின்ற கேள்வி. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரியுது, டிவிக்கே வந்து சுயமாக ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற விமர்சனத்தையே முன்வைக்க முடிகிறது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சில தீர்மானங்கள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் எல்லாமே வந்து திமுகனுடைய கொள்கைகள் அப்படியே பிரதிபலிக்கிறது. கூட்டணி கட்சிகளோட அழுத்தங்கள் அப்படின்னு பார்க்க முடிகிறது. அதற்கு தான் வெளிப்படையான இன்னொரு கோரிக்கையும் எக்ஸலத்திலே மற்றெல்லாம் பார்க்கும்போது, இப்போ சென்னைக்கு அருகே தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு நடக்குது. அந்த முதலமைச்சர் மாநாட்டில் வந்து
எல்லா மாநிலம் இப்போ கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாலாம் கலந்துக்கிறாங்க. அதில் முதல்வர் விஜய் அவர்கள் கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்கிற கூட்டணி கம்யூனிஸ்ட்டோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது மாதிரி கலந்துக்கூடாது, அமித்ஷா வராரு, நம்ம தனித்து நிற்கணும்னு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதுலேயும் அவர் கலந்துக்கல அப்படின்போது அந்த லாபியை வந்து கிளியராக தென்படுகிறதா இல்லை அவர் கலந்துக்கிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். என்னுடைய கெஸ்ஸிங் அவர் கலந்துக்காப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அதையும் மீறி அவர் கலந்துக்கல அப்படின்னா கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அவர் அழுத்தம் கொடுத்து ஒரு லாபிக்கு இழுத்துட்டு போகிறாங்க, அதோடு சேர்ந்து ஒரு பயணிக்கிறாரா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். நம்ம இப்போ இங்கே நம்ம எதுக்காக தீர்மானத்தை போட்டு வந்தாங்க, தொகுதி மறுவரையறை சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற போகிறாங்க, தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே பார்லிமெண்ட்டு கூட்டத்தொடரே முடிச்சுட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அது ஒரு கற்பனை இல்லை, உங்கள் கற்பனைக்கு ஒரு எல்லை இல்லையா? அதாவது இங்கே உட்காந்து அப்படி பண்ணுவாங்க, இப்படி நம்மளுக்கு லாஸ் வந்துருச்சு, அதை வந்துருச்சுன்னு பயங்கரமாக பக்கமாக ஒரு ½ டே விவாதம் பண்ணி அதை கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது கடைசியில் அவங்க அதை நாடாளுமன்றத்தில் அவங்க தாக்கல் பண்ணவே இல்லை. அப்போ அதை தானே இங்கே சொன்னாங்க. இப்போ எதிர்த்து பேசினவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு கற்பனை, அதை தாக்கல் பண்ணி அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் நம்ம தெரிஞ்சாதான் அதை பற்றி நம்ம தீர்மானத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ மேட்ச் ஆயிடுச்சுல்ல. அப்போ யாருடைய அழுத்தம் கேட்டு நீங்கள் தொகுதி மறுவரையை வந்து நீங்கள் கொண்டு வந்து இன்றைக்கி தீர்மானத்தை போட்டீங்க. இன்னும் ஒரு 2 நாள் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கும் சக்ஸஸாக இருந்திருக்கும்ல. இது எல்லாமே அந்த லாபியை நோக்கி நகருதா, அதிலிருந்து விழித்து கொள்ளுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ டிஎம்கேவும் டிவிகேவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் தெரியல. அப்படியே எனக்கு ஜெராக்ஸ் மாதிரி தான். ஒன்று என்ன பெரிய வித்தியாசம் தெரியுதுன்னா, லஞ்சம் இல்லாத அரசு, அது எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் மீதி எல்லாமே பார்க்கலாம், நம்ம பொறுத்து இருந்து இனி நகருகின்ற நிகழ்வுகள் எல்லாமே வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. அதுதான் உதயநிதி அவர்கள் தனது பதிவில் ஒன்று போட்டிருக்கிறார். மீனவர்கள் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. 49 இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் வந்து வாடி வருகின்றனர். 9 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. வழக்கமாக கடிதம் எழுதியிருக்கீங்க. பட் எங்கள் அப்பா கடிதம் எழுதும்போது மானியத்தேனே பொன்மானேன்னு கடிதம் எழுதியிருந்தால் அதுக்கு தீர்வு கிடைச்சிடமான்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் கடிதம் தானே எழுதுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாருன்றது கூடுதல் தகவல். இந்த நிறைவு பகுதியில் இன்னொரு விஷயத்த சொல்லணும். இது வரைக்கும் வரலாற்றிலே ஒரு ஒஸ்ட்டு பார்லிமெண்ட் நடந்தது அப்படின்னா அது இந்த முறை நடந்தது தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு பார்லிமெண்டேஷன் கிடையவே கிடையாது. வெறும் 19% தான் 100ல் ப்ரொடக்டிவாக இயங்கினது. கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே லாஸ். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை இயக்கவே விடலை, கம்ப்ளீட்டாகவே முடக்கிட்டாங்க. இந்த நாடாளுமன்றத்தை முழுமையாக அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஒட்டுமொத்தமாக 12 தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதில் 12ல் 11 வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டாங்க, 1 மட்டும் சக்ஸஸ் பண்ணல. எஃப்சிஆர்ஏ பில்லு என்ன பண்ணிட்டாங்கன்னா நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பிட்டாங்க. அதுவுமே சக்ஸஸ் பண்ணலை, நிலைக்குழுவுக்கு அனுப்பிட்டாங்க. வெறும் ஆக்கப்பூர்வமாக 100ல் 19% மட்டும்தான் இயங்கியிருக்கு. அந்த அளவுக்கு மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை எட்டியது இந்த தடவை. மிகப்பெரிய அளவுக்கு எதிர்க்கட்சிகள் முழுவதும் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை முன்வைத்து அதுக்கப்புறம் அமித்ஷா வந்து விளக்கம் கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு அமித்ஷா விளக்கம் கொடுக்க வரணும்னு எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க. பட் அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு, இவங்க வெளிநடப்பு செய்கிறாங்க. அவரோட விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை, அவர் பேச்செல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னா இது இப்போ வேண்டுமென்றே இந்த நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்குன்னே திட்டம் திட்டுறாங்க. அப்போ இத்தனை நாள் நாடாளுமன்றத்துக்கு, அதாவது ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அப்படின்னு ஒரு சின்ன புக்கை எடுத்துக்கிட்டு பெருசாக எல்லாரும் முன்னாடி சொல்கிற நீங்கள் ஒரு உண்மையான ஜனநாயகத்துக்கான வழிகோல் என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அதை ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பது தான் உண்மையான ஜனநாயகத்துக்கான அறிகுறி. ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு ஆளுங்கட்சிகள் தயாராக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அதை அரசியலாக்கி அதை தடை விதித்து ஏதாவது ஒரு காரணம், கடைசி வரைக்குமே அமித்ஷா வரல அப்படின்ட்டு அமித்ஷா வந்ததுக்கப்புறம் அவர் வந்தால் நான் கேட்கணுமா அப்படின்னு இவங்க வெளியேறது எல்லாமே முழுக்க அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை கேள்வி கூத்தாக்கி வச்சிருக்கிறார்கள் அப்படின்றது கூடுதல் தகவல். இப்போ இந்த விமர்சனம் முழுவதுமே வந்து இதை யார் திட்டமிட்டு பண்ணுறாங்க? நாடாளுமன்றத்தை முடங்கிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இந்த தடவை ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு விஷயமும் பெருசாக நடக்கவே இல்லை, ஒன்றுமே நடக்கவே இல்லை. குளிர்கால கூட்டத்தொடரில் இந்திய வரலாற்றிலே இந்த அளவுக்கு மோசமாக நடந்ததில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் மீது குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. அப்புறம் ஃபைனலாக மராத்தி மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் இனி மகாராஷ்டிராவில்
மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின்படி உங்களுக்கு லைசன்ஸ்லேருந்து மீதி எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு வந்து அடிப்படை உரையாடல் தேவை, அதனால் அங்கே மராத்தி மொழி வந்து தெரியணுன்றாங்க. அப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ தமிழ்நாடு வந்து எவ்வளோ ஒரு மொழி வந்து இஷ்யூ எடுக்கிறாங்கன்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? அந்தந்த மாநிலம் கையில் எடுத்தால் அது பெருசாக இனிக்கும். இத்தனைக்கும் பிஜேபியில் அங்கே பிஜேபி தான் மகாராஷ்டிராவில். இப்படி ஒரு சட்டம் போடலாமா? ஒரு மாநிலம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, யாருனாலும் எந்த மாநிலத்தினாலும் போகலாம் வரலாம் இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேள்வின்ற மாதிரி தான். நீங்கள் அங்கே ஓடி வந்து மராத்தி மொழி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம், இஷ்யூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலமும் இதே கண்டிஷன் எடுத்தாங்கன்னா அது வேறு மாதிரி. மற்ற எந்த மாநிலமும் எவ்வளோ பிரச்சனை வரும். பட் இது மத்திய அரசு இன்னும் கண்டும் காணாமல் இருக்கிறதா அப்படின்ற இன்னொரு விமர்சனத்தையும் முன் வைக்கலாம். ஃபைனலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். எத்தனை ஃபைனல் நினைக்கிறீங்களா? இப்போ போராட்டத்துக்கு கேட்குறாங்க, திக கேட்டாங்க, பிஜேபி கேட்டாங்க, சும்மா ஒரு தேசிய கொடி ஏந்திட்டு ஒரு பேரணி நடத்துகிறோன்னு பர்மிஷன் கேட்டாங்க, கொடுக்கல. ஆனால் டிவிகேவுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு. அப்போ திகாவுக்கும் பிஜேபியும் கொடுக்கறனால இவங்க என்ன பாகிஸ்தான்லேயே போராட்டம் பண்ண கேட்குறாங்க? கோயம்புத்தூரில் தானே கேட்குறாங்க. அந்த கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவன் இறந்து போனார் இல்லையா, அதற்காக தானே. அதை நீங்கள் பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, என்ன இஷ்யூ உங்களுக்கு அப்படின்னு விமர்சனத்தை வைத்திருக்காங்க. ஏன்னா இதே டிவிக்கே தான் இதுக்கு முன்பு அவங்க போராட்டம் பண்ணும்போது டிஎம்கே அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் மறுபடியும் இந்த போராட்டத்தை தடை விதிப்பதற்கு நீங்களும் அதை கையில் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு இன்னொரு விமர்சனமும் வந்திருக்கிறது. எல்லாமே பொது தான். விமர்சனம்னா விமர்சனம் தான், வரவேற்புனா வரவேற்பு தான். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் சாதகம் இல்லாத பதிவாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.